நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மாட்டு ஹாச்சப்பில் 7 மாடுகள் பக்கம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 7 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளுங்க. நல்ல பெரிய சைஸ் மாடுகள், நல்ல கரவத்திறனோட மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் ஒவ்வொரு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. எல்லாம் பெருவெட்டு மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. ஒவ்வொரு மாடுகளோட தகவலையும் தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவதாக ஒரு மொட்டை போடி டைப் மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு தான். மாடு வந்து 9 மாத சினியாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போகிற 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 18 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. நல்ல நரம்படி கொண்ட மாடு, நல்ல பால் தர அருமையாக அமைஞ்சிருக்குது பாருங்க. அடுத்ததாக ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். இந்த மாடு நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு. இதுவும் 3ஆம் ஈத்து மாடு தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் 9 மாத சினியாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்ல எலும்பு கணத்துல நல்ல பின்கண் கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கொம்பு டைப்புங்க. நல்லாவே ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கிறதுனால வெயிலோ மழையோ எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கும். கயிறு கட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி காட்டு மேய்ச்சல் மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்கா. அப்படி பேசிக்காக ஈத்து மாடுங்கிறப்ப நல்ல கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல ஃபேக்ட்ரி தரக்கூடிய மாடு. தமிழ்நாடு பூரா டெலிவரி வசதிங்க. இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா மாடுகள்லாம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்த சோனம்பட்டி என்ற பகுதியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இப்போ எல்லாம் பண்ணைகளுக்கு தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாங்க. சந்தைகளில் மாடுகள் எடுத்தீங்கன்னா ஒருத்தரை போய் கேட்க முடியாதான, இவர்கிட்ட 10 மாடுகள் 15 மாடுகள் இப்போ கட்டுத்துறையில் எப்பவுமே இருக்கும். அதனால தாராளமாக கேட்டு எடுத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கேள்வி வேப்பனை கூட இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடு தான். நல்ல எலும்பு கணத்தில் பின்கணம் கொண்ட மாடு தான். மாடு 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு 10-15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 15 லிட்டருக்கு மேலே கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க, வந்து பாருங்க, செக் பண்ணுங்க, காம்போலத்தை பாருங்க. ஒவ்வொரு மாடுகளுக்குமே சுழி தவறலாம் பாருங்க. சுழிலாம் எது சோழியும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே மிஷின் கறவைகளுக்கு ஏற்ற மாடு. தண்ணி தவளுக்கு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். ஒரு வேளைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதில்லைனா கூட தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். நீங்களே தொடர்பு கொள்ளுங்க. இண்டிவிஜுவலாக மாட்டை உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு போதிய தகவல் தருவாருங்க. ஈத்து மாடுகள் எடுத்துக்கலாம், தலை ஈத்து மாடுகள் எடுத்துக்கலாம், 2ஆம் ஈத்து மாடுகள் எடுத்துக்கலாம். ஒரு 13லேருந்து 20 லிட்டருக்கு மேலே ஒரு 22-23 லிட்டர் மாடுகள் இப்போ கரண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனால் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. அப்போ தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா. அப்படி எல்லாமே பெரிய பெரிய சைஸ் மாடுகளுங்க. பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு, நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு, போட்ட முதல்ல இரட்டிப்பாக எடுக்கக்கூடிய மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. அதனால் ஈத்து மாடுகள் போய் நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். நல்லா ஃபேக்ட்ரி தரக்கூடிய மாடு, வெயிலோ மழையோ அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய மாடுகளுங்க. கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக தாங்க இருக்குது. அடுத்ததாகவும் ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். மாடு எவ்வளோ நல்ல கணத்தில் நல்ல மடிசெட்டோடு இருக்கக்கூடிய மாடு. இதுவும் 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு டைம் 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்ல கணம் பாருங்க, நல்ல கணம், எலும்பு கணம், பின்கணம் உண்ட மாடு. கறவைத்திறன்லாம் தாராளமாக அசால்ட்டாக எடுக்கக்கூடிய மாடு. அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி இதெல்லாம் புக் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனைகள் தெரிஞ்சிருக்கா. அப்படி நாங்கள் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாட்டோட தரத்துலையும் நேரில் வாங்க, வந்து பாருங்கள். இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்லலாம்னு பார்த்தா நீங்கள் அவர்கிட்ட தாராளமாக கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தானே என்ன மாடு என்ன ரேட்டு ஏதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். நம்ம ஒரு விளம்பரம் தான், ஒரு இன்டிமேஷன் கொடுக்க இந்த இடத்துல இவ்வளோ மாடுகள் இருக்குது, இவ்வளோ கறவைத்திறனில் கொண்ட மாடுகள் இருக்குது. விற்பனை விலையை பொறுத்தவரையிலுமே நீங்கள் ரொம்ப ஆல்ட்டிக்கு வேணாங்க. ஒரு 55,000லேருந்து 70,000 வரல. ஒவ்வொரு மாட்டோட ரேட்டு வித்தியாசம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கனால தாராளமாக இந்த இப்போ பார்த்துட்டு இருக்க மாடலும் நல்ல கனமாக 20 லிட்டருக்கு மேலே கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம். ஜெர்சி டைப் மாடு தான். நல்லா ஃபேக்ட் தரக்கூடிய மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாத சினியாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்ல கணத்தில் இருக்குது பாருங்கள். மாடு நல்ல தெளிவான மாடு, பின்கணம் கொண்ட மாடு. 20 லிட்டர் அசால்ட்டாக கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. போர்டு சனையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு வேறு லெவலில் இருக்குங்க. நல்ல மாடு நரம்படி பாருங்கள், அருமையான நரம்படி, நல்ல மடிசெட்டு, நல்ல காம்பளம் கொண்ட மாடு. வெயிலோ மழையோ எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய மாடு. அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாருங்க. அதே மாதிரி விலையை பொறுத்தவரையும் அனுசரிப்பு உண்டு. ஒரு ரேட்டு சொல்லிட்டாங்கன்னா அந்த ரோடு இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, அனுசரிப்பு உண்டு. அடுத்ததாக ஒரு அச்சப் மாட்டோட விற்பனை. இந்த மாடு வந்து கன்று மாடுங்க. கருங்காம்பல மாடு தெளிவாக இருக்குது பாருங்கள். கண்ணு போட்டு 2 நாட்கள் பக்கம் ஆகுதுங்க. கண்ணு வந்து கிடாரி கண்ணு அப்படி தான் மாட்டுக்கார தரப்புல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுழிலாம் எதுவும் இல்லை. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு. 17 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கன்று மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், சினை மாடுகள்
வேணும்னா எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், 7 மாடுகள் பக்கம் தற்போதைக்கு விற்பனைக்கு வந்திருக்குது. விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. சின்னதாக அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு போய்க்கலாம். நல்ல எலும்புங்கனம் கொண்ட மாடு. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்புங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கையின் பேரில் பண்ணைகளில் மாடை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சிருக்கு. அப்படியே அதனால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தலையீத்து மாடுகளும் அவைலபிளாக தான் இருக்குது, 2ஆம் ஈத்து மாடுகளும் அவைலபிளாக தான் இருக்குது, இல்லை ஈத்து மாடுகள் வேணும்னாலும் அவைலபிளாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுகளுங்க. எல்லாம் பெருவெட்டு மாடுகள், மீடியம் சைஸ் மாடுகள் இல்லைங்க, எல்லாம் பெருவெட்டு மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.